ஞாபகம் வருதே நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் ஞாபகம் வருதே நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு முக்கியமான சிறப்பு பிரமுகரை உங்களுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தப் போகிறோம். இந்த பிரமுகர் சாதாரணமானவர் அல்ல, சாதாரண பகுதியிலிருந்து வந்தவர் அல்ல. மலையகத்திலிருந்து இன்று அந்த சமூகத்தினுடைய ஒரு முக்கிய தூணாக இருக்கக்கூடிய ஒருவரை இன்றைய தினம் நாங்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறோம். ஒவ்வொரு மனிதர்களுடையதும் ஒவ்வொரு சாதனையாளர்களுடைய வளர்ச்சியில் எந்தளவு தூரம் அவர்களுடைய வளர்ச்சி பாதை இருந்திருக்கிறது, எவ்வளவு கடினமான பாதைகளை, கரடுமுரடான பாதைகளை கடந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்பேற்பட்ட உயர் பதவிகளில் இருப்பவர்கள் எந்தளவு தூரம் மக்களோடு நெருக்கமாக இருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கை நிலை எவ்வாறு அமைந்திருந்தது, இது போன்ற பல்வேறு விஷயங்களை இன்றைய தினம் ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்படியானால் அந்த பிரமுகர் யார் என்ற எண்ணம் உங்களுக்கு வரும். அவரைத்தான் இப்போது நான் அறிமுகப்படுத்தப் போகிறேன். இவர் ஒரு பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் பட்டதாரி. அதற்கு பிறகு பட்டப்பின் டிப்ளோமாவினை கொழும்பு பல்கலைக்கழகத்திலும், தன்னுடைய எம்ஏ பட்டத்தினை லண்டன் லீட்ஸ் பல்கலைக்கழகத்திலும், ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் எம்ஃபில் பட்டத்தினையும் முடித்த ஒருவர். அந்த முடித்த கையோடு தேசிய திட்டமிடல் திணைக்களத்தில் ஒரு உத்தியோகத்தராக கடமை புரிந்து ஒரு காலத்தில் அதில் உதவி பணிப்பாளர் நாயகமாக வந்து அதற்கு பிற்பட்ட காலத்தில் தோட்ட உட்கட்டமைப்பு, வீடமைப்பு, சமுதாய அபிவிருத்தி அமைச்சினுடைய செயலராக வந்து அதற்கு பிற்பட்ட காலத்தில் ஓய்வு காலத்தில் மீள்குடியேற்ற அமைச்சருடைய ஆலோசகராக மிக நீண்ட காலம் செயற்பட்ட ஒருவர். இப்போது அவர் புதிய கிராமங்கள் மலைநாட்டு அபிவிருத்தி அமைச்சருடைய மேலதிக ஆலோசகராக செயற்பட்டு வருகிறார். இவருடைய பணிகள், இவருடைய பெயரை கேட்டால் உங்களுக்கு புரிந்திருக்கும். அண்மையில் மலையகம் ஒரு மாபெரும் சாதனை எட்டி இருக்கிறது. அந்த சாதனை சாதாரணமாக மிக நீண்ட காலமாக மக்களுடைய ஒரு அடிப்படை தேவையாக இருந்த ஒரு விடயம். அதுதான் புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை தோற்றுவிக்கப்பட்டது. அதனிடத்தில் உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பிலான விவகாரங்கள், இந்த விடயங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி சம்பந்தப்பட்ட அமைச்சரோடும் அதனிடத்தில் ஏனைய முக்கியமான அதிகாரிகளோடும் கலந்துரையாடி மலையகத்திற்கென்ற ஒரு விடிவினை அல்லது மிக நீண்ட கால தேவையினை பூர்த்தி செய்த ஒரு முக்கியமான கல்விமான், சமூக பற்றாளர் எம் வாமதேவன் அவர்கள்தான் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்கின்ற அந்த முக்கியமான பிரமுகர். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்? வாமதேவன் என்றால் மலையக மக்களை பொறுத்தவரையில் அனைவருக்கும் தெரியும். அந்த நேரத்தில் நாட்டில் இருக்கிற பலருக்கும் அண்மை காலமாக நீங்கள் கூடுதலாக பரிச்சயமாக இருக்கிறீர்கள். வாமதேவன் மலையகத்தின் கொட்டகலையை புறப்படமாக கொண்டிருந்தாலும் கூட உங்களுடைய சாதாரணமாக ஏனைய பகுதிகளில் இருக்கின்ற மாணவர்களுக்கான கல்விச் சூழல் உங்களுக்கு இருந்திருக்காது. மலையகம் எவ்வாறு படிப்படியாக இப்போதுதான் முன்னேற்றம் கண்டிருக்கிறது, இப்போதுதான் அதனுடைய அடிப்படை தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்ய முன்வந்திருக்கிறீர்கள். அப்போது நீங்கள் மலையகத்தில் பிறந்த ஒரு சிறுவனாக இருந்த காலத்தில் உங்களுடைய கல்வி நடவடிக்கைகள் எப்படி இருந்ததையா? அந்த மலையக பகுதிகள் எவ்வாறு இருந்தன? அந்த கல்விக்கான சூழல் இருந்ததா? உங்களுடைய தாய் தந்தையர் தொழிலாளிகளைத்தான் இருந்திருப்பார்கள். அந்த சூழ்நிலையில் இந்த கல்வி மீதான பற்று, இந்த உயர் பதவிக்கு வருகின்ற அளவுக்கான உங்களுடைய ஈடுபாடு எப்படி இருந்தது? அந்த ஆரம்ப காலத்தை கொஞ்சம் ஞாபகம் ஊட்ட முடியுமா? முதலாவது நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்ததற்காக. இந்த கல்வி சூழலை பொறுத்தவரையில் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் ஏற்பட்டுள்ளது. தோட்ட தொழிலாளர்களுடைய சூழலில் பிறந்திருந்தாலும் என்னுடைய தந்தையார் படித்தவராக இருந்த ஒரு காரணத்தினால் அவர் முதன்முறையாகவே அந்த தோட்டத்து பாடசாலையில் என்னை பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்காமல் அருகில் என்று சொல்ல முடியாது, ஏறக்குறைய ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஹட்டன் நகரிலே தான் ஹைலண்ட்ஸ் கல்லூரியில் என்னை பாலர் வகையிலே சேர்த்து விட்டார். அது ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். ஏன்னா அந்த காலங்களிலே பள்ளிக்கூடங்களிலெல்லாம் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பாடங்கள் படிப்பிக்கப்படும். ஆனால் ஹைலண்ட்ஸ் கல்லூரி அப்பொழுது 9ஆம் வகுப்பு ஓ லெவல் அந்த எஸ்எஸ்சி வரைக்கும் படிப்பிக்கிற ஒரு பிரதானமான ஒரு கிறிஸ்தவ பாடசாலை. அந்த பாடசாலையில் அங்குள்ள நான் மாத்திரமல்ல பலர் அந்த பாடசாலையிலே சேர்க்கப்பட்டார்கள். நான் இருந்த அந்த கொட்டகலை பகுதியில் உள்ள தோட்டம் அந்த நாட்களிலே கிளாத் தோட்டம், இப்பொழுது அது எத்தன்சைட் எஸ்டேட் என்று ஆங்கிலத்தில். அந்த கிளாத் தோட்டத்திலிருந்து அதற்கு அந்த ஹட்டனுக்கு போவதென்றால் கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் அப்பொழுது 5-6 மைல்கள் என்று சொல்லலாம். ஏற்கனவே 1.5 மணித்தியாலம் நடக்க வேண்டும் நடந்து. நான் கிட்டத்தட்ட ஒரு முதல் பாலர் வகுப்பை தவிர ஏறக்குறைய 12 நான் அந்த பள்ளிக்கூடத்தில் 13 வருடங்கள் படித்திருக்கிறேன். முதலாம் வகுப்பிலிருந்து உயர்தர வரைக்கும். அப்பொழுது பல்கலைக்கழக புகுமுக வகுப்பு, யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் என்று சொல்வார். அப்போ அது வரைக்கும் படித்தது. அப்போ அந்த 12 கால பகுதிகளில் அந்த 12 வருஷமும் அந்த கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர்கள்
அல்லது 5-6 மைல்கள் நடந்து தான் சென்றோம். ஏன் சார் அந்த அந்த காலத்தில் பாதையை அதை தான் சொல்லும். என்னென்னா நாங்கள் அந்த தோட்டத்திலிருந்து கொட்டகலை செல்வதென்றால் கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் செல்லணும். அங்கே வந்து பஸ் எடுக்கணும். சில அந்த பஸ்கள் சில வேளை கிடைக்காது, பஸ்ஸை நிறுத்த மாட்டார்கள். அந்த நாட்களில் பிள்ளைகளை ஏற்படுவதெல்லாம் ஒரு சில பஸ்கள் தான் ஓடும். ஆகவே அந்த வகையில் செல்லாமல் எல்லோரும் அந்த மலைகளிலே ஏறி 2-3 தோட்டங்களை கடந்து அப்படி நடந்து செல்வதை விட நடையும் ஓட்டமும் என்று தான் சொல்ல வேண்டும். 7 மணிக்கு போனால் அது படிக்கட்டுகள் இருக்கும், பாதைகள், குறுக்கு பாதைகள் எல்லாம் நடந்து அப்பொழுது அந்த 12 வருடங்களாக நடையும் ஓட்டமுமாகத்தான் பள்ளிக்கூட செல்கைகள் இருந்தது. அது நான் மாத்திரம் அல்ல, அந்த தோட்டத்தை சேர்ந்த பலர், ஒரு 10-20 மாணவர்கள் நாங்கள் எல்லோரும் செல்வோம். ஆக அது ஒரு கடினமான ஒரு பயணம்தான். ஏனென்றால் தோட்டங்களிலே அப்பொழுது பாடசாலைகள் இல்லாத காரணத்தினால் கொஞ்சம் தோட்ட மக்களிலே கொஞ்சம் வளர்ச்சி பெற்றவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த மாதிரி பெரிய நகர பாடசாலைகளிலே அனுமதிப்பது. அவை அந்த பள்ளிக்கூடம் தான் உண்மையிலேயே எனக்கு மிக என்னை ஒரு உருவாக்குவதில் மிக மிக செல்வாக்கு செலுத்தியது என்று சொல்லலாம். அப்போ நான் அது கிறிஸ்தவ பாடசாலையாக இருந்தாலும் அந்த பாடசாலையிலே நான் தொடர்ந்து படித்து பல்விதமான எனக்குள்ள பலவிதமான அனுபவங்கள், கல்வி, திறமைகள், ஏனைய எல்லா விடயங்களும் பெற்றுக்கொண்ட ஒரு இடம் ஒரு 12 ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு அரை நூற்றாண்டு காலம் என்று சொல்லலாம். அது கால் அரைவாசி நூற்றாண்டு அந்த பள்ளிக்கூடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் மிக மிக கால் நூற்றாண்டு. சார், ஒரு கேள்வி எழுகிறது. நீங்கள் ஒரு கடினமான பாதை, கரடுமுரடான பாதையில் உங்களுடைய பாடசாலை கல்விக்கு நீங்கள் செல்ல வேண்டியிருந்தது. அந்த காலத்தில் அதிகளவானோர் கல்வியின் மீது அவ்வளவு அக்கறையோடு இருந்திருக்க மாட்டார்கள். நீங்கள் சலிப்பின்றி அலுப்பின்றி எப்படி இந்த கல்வியின் மீதான ஆர்வத்தை தக்க வைத்து பெற்றோருடைய விதைப்பா அல்லது உங்களுக்கு அந்த உந்துதல் தானாக இருந்ததா? ஒரு பக்கம் பெற்றோர்களுடைய தான். பெற்றோர்களுடைய ஆதரவு இல்லாமல் இருந்திருந்தால் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்க முடியாது. அப்போ என்னுடைய அப்பாவும் அதே பள்ளிக்கூடத்தில் படித்தவர், ஹைலண்ட்ஸ் கல்லூரியிலே படித்த அந்த காரணத்தினால்தான் அவர் அதிகமாக படிக்க விட்டாலும் 7, 8, 9 வரைக்கும் படித்தது காரணத்தினால் அவர் தன்னுடைய பிள்ளைகளை அதே பள்ளிக்கூடத்தில் படிக்க வேண்டும் என்று ஒரு மும்முரமாக இருந்தது ஒரு முக்கியமான காரணம். அதுபோல் என்னுடைய தாத்தா, இப்போ என்னுடைய அப்பாவுடைய சகோதரர்கள் இவர்கள் எல்லாரும் அந்த பள்ளிக்கூடத்திலே படித்திருக்கிறார்கள். ஆகவே அது ஒரு அந்த அந்த ஒரு சில குடும்பங்கள் தோட்டங்களில் இருந்தாலும் ஒரு சில குடும்பங்கள் அந்த தோட்டங்களில் ஒரு கங்காணி, கணக்கப்பிள்ளை இப்படிப்பட்ட இவர்கள் தங்களுடைய கல்வியில் அதிக அக்கறை செலுத்தி இருக்கிறார்கள் அந்த காலங்களில். அப்படிப்பட்ட தந்தையார் அப்போ ஒரு கணக்குப்பிள்ளை, அப்போ ஃபீல்டு ஆஃபீஸர், அது இப்போ வெளிக்கல உத்தியோகத்தர்கள். ஆனால் அவருடைய அப்பா அங்கே தான். அப்போ அவர் ஒரு கங்காணி. அப்போ கங்காணியுடைய பிள்ளை அடுத்த உயர்வு அந்த அளவுக்கு தான் போயிருக்கிறது. அப்போ அவர் இருந்த பொழுது அவருடைய பிள்ளைகளை படிக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவரிடையே இருந்தது. அது ஒரு முக்கியமானது. அது வளர்த்தெடுக்கப்பட்டது தான் பள்ளிக்கூடத்தில். அப்போ நான் தொடர்ச்சியாக என்னுடைய அப்பா அந்த தோட்டத்திலிருந்து கிளா தோட்டத்தில் அந்த எத்தன்சையிலிருந்து வேறு தோட்டத்துக்கு மாற்றம் பெற்று சென்றார். மஸ்கெலியா பகுதியிலே ஒரு நல்ல தண்ணி என்ற தோட்டத்துக்கு ஒரு அதற்கு பின்னால் நான் என்னுடைய தாத்தா வீட்டிலே இருந்து தான், சித்தப்பா வீட்டில் இருந்து தான் தொடர்ந்து என்னுடைய கல்வியை தொடரக்கூடியதாக இருந்தது. அவே அந்த 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 சூழல் இருந்தது, வீட்டு சூழல். மற்றபடி பள்ளிக்கூடத்துக்கு ஒரு அனுசரணையாகவும் இருந்தது. ஆமாம் சார். அதே நேரத்தில் சார், உங்களுடைய இந்த பயணம் இப்படி போனாலும் கூட நீங்கள் ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரியில் கல்வி கற்கிறீர்கள். உங்களுடைய பாடசாலை கல்வியில் கடைசியில் நீங்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்படுகிறீர்கள், பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு. இந்த அனுபவம் எப்படி இருந்தது சார்? பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் செல்லும்போது என்ன நினைத்து கொண்டு சென்றீர்கள்? உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்னவாக இருந்தது? அதற்கு பிறகு உங்களுடைய கல்வி நடவடிக்கைகள் எவ்வாறு? பல்கலைக்கழகத்துக்கு சென்றோம் என்பது நாங்கள் அப்பொழுதுதான் முதல் முறையாக இந்த அட்வான்ஸ் லெவல் அல்லது பல்கலைக்கழக புதுமுக வகுப்பு ஆரம்பிக்கப்பட்டது. ஹட்டன் ஹைலண்ட்ஸ் கல்லூரியில் முதல். அதற்கு முன்னால் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் எங்களுடைய 65ஆம் ஆண்டில் தான் முதன் முறையாக பல்கலைக்கழகத்துக்கு 3 தெரிவு செய்யப்பட்டார். நான் 2ஆம் முறை தான் தெரிவு செய்யப்பட்டேன். முதலாவது முறை தெரிவு செய்யப்படவில்லை, 2வது. அதோடு சேர்ந்து என்னோடு 3 பேர். நாங்கள் முதலாவது ஆண்டு ஒருவர் மறைந்து விட்டார், நவரத்ன அவர்கள். அவரும் இந்த அமைச்சினுடைய மேலதிக ஆலோசகராக இருந்தார். அடுத்தவர் மரியதாஸ் அவர், என்னுடைய நண்பர். நாங்கள் 3 பேரும் முதன்முறையாக கொழும்பு பல்கலைக்கழகத்தான் வந்தோம். முதலாவது 65ஆம் ஆண்டு. அப்பொழுதுதான் பெரிய எண்ணிக்கையில் அங்கு மாணவர்கள் சேர்க்கப்பட்டார்கள். அது பெரிய பிரச்சனையான காலம். அந்த காலத்தில் அது ஒரு
பெரிய எண்ணிக்கையாக இருந்ததனால் அந்த காலத்தில் அஸ்வவித்யாலய் என்று சொல்வதை விட அந்த விஸ்வவித்யாலய் என்று சொல்வதை விட அஸ்வவித்யாலய் அது ஒரு குதிரை கட்டிய லாடங்களில் தான் எங்களுக்கு அந்த சின்ன சின்ன மடுவங்களில் தான் குதிரைகள் அந்த வகுப்புகள் எல்லாம் நடந்தது. ஒரு பெரிய போராட்டம் அந்த காலத்தில். அப்போ ஓராண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இருந்து பிறகு அவ்வளவு பேரையும் பேராதனைக்கு மாற்றிவிட்டார். அப்போ மாற்றி அங்கு தான் அடுத்த 3 ஆண்டுகள் நாங்கள் படித்தோம். அதிலும் இந்த பொருளியல் கற்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்ததா? ஆமாம், அது நடந்ததுன்னா இந்த பேராதனை கொழும்பு பல்கலைக்கழகத்திலே எனக்கு உண்மையிலே என்னுடைய மாணவர்கள் ஆசிரியர்கள் எனக்கு தமிழைத்தான் அதிகமாக புகட்டியிருந்தார். அந்த ஆசிரியர்களை பற்றி நான் சொல்லலாம். அவர்கள் எனக்கு தமிழில் தான் கூட ஆர்வம் இருந்தது. ஆனால் இங்கு அந்த ஜிஏக்கு முதல் வருடம் படிக்கின்ற பொழுது எனக்கு கிடைத்த புள்ளிகள் பொருளியல் இந்த அதுதான் முதலாவது பொருளியல் நாங்கள் படிக்க வந்த பொழுது. அப்பொழுது பள்ளிக்கூட மட்டங்களிலே பொருளாதாரம் படிப்பிக்கப்படவில்லை. பல்கலைக்கழக மட்டத்தில் தான் இந்த முதலாவது பொருளாதாரம் படிப்பிக்கப்பட்ட பொழுது அதில் எனக்கு ஒரு அதிக புள்ளிகள் கிடைத்த காரணத்தினால் அந்த அப்பொழுது அவர்கள் எத்தனை பேர் என்று தெரிவு செய்வார்கள். 15 பேரை சிறப்பு ஸ்பெஷல் செய்வதற்காக அவர்கள் தெரிவு செய்வார்கள். அந்த தெரிவில் என்னுடைய பெயரும் இருந்தது. அந்த வகையில் தான் நான் பொருளாதாரத்துக்கு சென்றேன் ஒழிய எனக்கு பொருளாதாரத்தில் படிக்க வேண்டும் என்று அப்படி ஒரு பெரிய தீவிர ஆவல் என்றும் இருக்கவில்லை. அது வந்தது, அதை நான் எடுத்துக்கொண்டேன். ஏனென்றால் அந்த பாடம் படிக்கின்ற பொழுது அந்த காலத்தில் ஏன் எனக்கு புள்ளிகள் அதிகமாக இருந்தது என்று சொல்கின்ற பொழுது இந்த உயர்கணிதம் மேத்தமேட்டிக்ஸ் அந்த காலத்தில் தான் இந்த பொருளாதாரத்திலே முதன் முறையாக இந்த மேத்தமேட்டிக்ஸ் இந்த எண்கணித அந்த உயர்கணிதத்தை பிரயோகித்தார்கள். அப்படி பிரயோகிக்கிற பொழுது அந்த கேள்விகள் எல்லாம் எனக்கு இந்த பள்ளிக்கூடத்திலே நான் கொஞ்சம் கணித பாடத்தில் சிறப்பாக இருந்த காரணத்தினால் ஓ லெவல் படிக்கும் பொழுது எனக்கு இந்த எண்கணிதம் நான் செய்யாமல் உயர்கணிதத்தில் என்னை போட்டிருந்தார்கள். அந்த மேத்தமேட்டிக்ஸ் எரத்மெட்டிக்கல் அல்ல மேத்தமேட்டிக்ஸ். அப்போ கலைப்பாடங்கள் படிக்கிறவர்கள் எல்லாரும் எண்கணிதம் படிப்பார்கள். ஆனால் நான் அந்த எண்கணிதம் உயர்கணிதம் இந்த படித்தில் அதிகமாக புள்ளிகள் இருந்த காரணத்தால் அங்குள்ள ஆசிரியர்கள் என்னை அந்த சயின்ஸ் படிக்கிறவர்கள் மாத்திரம் விஞ்ஞானம் படிக்கிறவர்களுக்கு தான் அந்த மேத்தமேட்டிக்ஸ் இருக்கும் அந்த நாட்கள். ஆக என்னை அதில் போட்டிருந்தார். அந்த அந்த எண்கணிதம் இந்த உயர்கணிதத்தில் எனக்கு ஒரு சிறப்பு தேர்ச்சி இருந்த ஒரு காரணத்தினால் இந்த பொருளாதார பாடத்தை சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியது. ஏன்னா அப்பொழுதுதான் முதன் முறையாக எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னால் சில கேள்விகள் கேட்பார்கள், அது சும்மா எழுதுறது. இப்பொழுது அப்படி இல்லாமல் இந்த உயர்கணிதத்தை பிரயோகிக்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் அப்ரோச் அந்த பொருளாதார பாடத்திற்கு பிரயோகிக்கப்பட்டது. எனக்கு அந்த ஒரு திறமை இருந்தது. அது நிறைய பேருக்கு இல்லை. இந்த ஆர்ட்ஸ் பாடம் படித்தவர்களுக்கு அந்த இல்லை. எனக்கு அது இருந்ததினால் பலருக்கு அது இருந்திருக்கலாம். எனக்கும் இருந்ததினால் அந்த புள்ளிகள் எனக்கு கூட கிடைத்ததற்கான காரணம் அதுதான். இப்போ அதனால் தான் அந்த 15 பேரில் நானும் ஒருவனாக தெரிவு செய்யப்பட்டு பொருளியலில் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. நீங்கள் உங்களுடைய பாடசாலை கல்வி அதே நேரத்தில் பல்கலைக்கழக கல்வியினுடைய ஆரம்பம் பற்றி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதிலும் உங்களுடைய ஆரம்ப கல்வி வேறாக இருந்தது, பல்கலைக்கழகத்தில் நீங்கள் தெரிவு செய்த பாடங்கள் வேறாக இருந்திருக்கின்றன. இந்த காலகட்ட பகுதியில் பாடசாலை காலம் அதே நேரத்தில் பல்கலைக்கழக காலத்தில் உங்களுக்கு மறக்க முடியாத ஏதேனும் சம்பவங்கள் ஞாபகம் இருக்கிறதா? இன்றும் நீங்கள் நினைவு கூறுகின்ற அல்லது நண்பர்களை காண்கின்ற சந்தர்ப்பத்தில் பகிர்ந்து கொள்கின்ற ஏதேனும் விடயங்கள்? பல்கலைக்கழக பள்ளிக்கூடத்திலே படிக்கும் பொழுது நான் ஒரு சிறந்த மாணவனாக இருந்த ஒரு காரணம் பல துறைகளிலும் எனக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது. அதுக்கான காரணம் அங்கு எவ்வாறான துறைகளில்? எல்லா துறைகளிலும், விளையாட்டு, பேசுதல், கட்டுரை எழுதுதல், இப்படிப்பட்ட துறைகளில் அதிகமாக எனக்கு சிறப்பு ஆன ஒரு நிலை இருந்தது. இதனால் முதல் முறையாக நான் எழுத ஆரம்பித்து ஒரு தேசிய மட்டத்திலே எனக்கு ஒரு பரிசு கிடைத்தது. அதாவது ஆறுமுக நாவலர் நினைவு கட்டுரை போட்டி ஒன்று தேசிய மட்டத்தில் ஒவ்வொரு வருடம் இப்பொழுதும் நடத்துகிறார்கள். அது 62ஆம் ஆண்டு நினைக்கிறேன். அந்த 62ஆம் ஆண்டு எனக்கு தேசிய மட்டத்திலே அந்த பரிசு கிடைத்தது. அந்த பரிசினுடைய முக்கியத்துவத்தை நான் எப்படி உணர்ந்து கொண்டேன் என்றால், அந்த பள்ளிக்கூடத்துக்கு அந்த ஒவ்வொரு அந்த பள்ளிக்கூட திங்கட்கிழமையிலே அந்த பிரார்த்தனை கூட்டம் நடத்தி ப்ரேயர் நடத்தி தான் அந்த ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது ஒரு நாள் அவர்கள் அதிபர் அவர்கள் அந்த கூட்டத்தை நடத்தும் பொழுது அந்த பரிசை பற்றி அறிவிக்கும் பொழுது அவர் சொன்னார், இப்படி ஒரு பெரிய தேசிய மட்டத்திலே ஒரு கட்டுரை போட்டி நடந்தது. அந்த கட்டுரை போட்டியில் 3வது பரிசு ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர் கிடைத்தது. 2வது பரிசு
மட்டக்களப்பை சேர்ந்த ஒருவர் கிடைத்தது. முதல் பரிசு என்று நிறுத்திவிட்டு அப்போ அந்த பிரார்த்தனை கூட்டம் நடக்கும்பொழுது நான் அந்த வகுப்பினுடைய அந்த மண்டபத்தினுடைய பின்பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். அப்போ அந்த பரிசு இந்த கல்லூரியினுடைய ஒரு மாணவர் கிடைத்திருக்குது என்று என்னுடைய பெயரை அறிவித்த உடனே அப்பொழுது இந்த மாணவர்கள் எல்லாம் பெரிய கைத்தட்டர்கள். அந்த நிகழ்வு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதாவது அப்படி ஒரு கட்டுரை இதிலே ஒரு எழுத்துத்துறையிலே ஒரு தேசிய மட்டத்திலே நான் நினைக்கிறேன் அதற்கு முந்தியோ பிந்தியோ அதற்கு முந்தி அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடக்கவில்லை என்று. அதனால தான் அந்த அதிபர் அதை மிக முக்கியமாக வலியுறுத்தி அதை கொடுத்தார். அவை அப்படி ஒரு எழுத்து திறமை அங்கே இருந்தது, ஒரு சிறப்புக்குரிய இதாக இருந்தது. ஆகவே நான் அங்கு படிக்கும்பொழுது அதே போல் உயர் வகுப்பிலே படிக்கிற பொழுது நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் இருந்தோம். அப்போ அங்கே நடக்கிற வழக்கமாக கட்டுரைகள் போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி இவைகள் எல்லாம் நடக்கும். இந்த போட்டிகளிலெல்லாம் என்னோட பல்கலைக்கழகத்துக்கு வந்த திரு மரியதாஸ் எங்கள் 2 பேருக்கு தான் அந்த பரிசுகள் தொடர்ந்து கிடைக்கும். அது பெரிய பிரச்சனையாக போய்விட்டு. ஏனென்றால் அந்த வகுப்பில் உள்ளவர்கள் எந்த பரிசு கட்டுரை போட்டி அவருக்கு முதல் எனக்கு 2, அல்லது பேச்சு போட்டி எனக்கு முதல் அவருக்கு 2வது, கவிதை போட்டியும் அதே மாதிரி. அப்போ இந்த மற்ற மாணவர்களுக்கு அந்த பங்கு பெற்றினாலும் பரிசு கிடைக்கிற சந்தர்ப்பங்கள் இருக்காது. இப்போ அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தார் என்றால் உயர் பிரிவு, மத்திய பிரிவு, கீழ்பிரிவு என்று தான் இருக்கும். அந்த உயர் பிரிவை அதி உயர் பிரிவாக என்று வைத்து அந்த அட்வான்ஸ் லெவல் படிக்கிற மாணவர்களுக்கு தனியாக ஒதுக்கி விட்டாங்க. அவை அப்படி அந்த மாதிரி இருந்தது. ஏனென்றால் அந்த அப்படி அதுக்கான பெரிய ஒரு பகைப்புலம் இருந்தது. ஏனென்றால் நான் சொன்னால் இந்த எழுத்துத்துறைக்கெல்லாம் வருவதற்கு அங்கே இருந்த ஆசிரியர்கள் மிக முக்கியமாக இருந்தார்கள். யார் சார்? அவர் முக்கியமாக அது எனக்கு அந்த எழுத்துத்துறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வாசிப்பு ஒரு முக்கியமானது. வாசிப்பு இருந்தால்தான் எழுத்து வரும், உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த வாசிப்பு எனக்கு வந்ததற்கு நான் இதை குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு சின்ன வயதில் ஒரு 7-8ஆம் வகுப்பு பொழுது என்னுடைய தாத்தா இருந்தார். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ் பத்திரிகைகளை வாசிக்கிற பழக்கம் கொண்டவர்கள். இப்பொழுது அது மிக குறைந்து, அதனால தான் இதை சொல்ல விரும்புகிறேன். அவர் ஒவ்வொரு நாளும் அந்த வீரகேசரி பத்திரிகை வரும்பொழுது அதே இரவிலே, அப்பொழுது இந்த மாதிரி வெளிச்சங்கள் எல்லாம் இல்லை, லாம்பு அல்லது லம்தார் இந்த மாதிரி வைத்து தான். அப்போ ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரு கட்டாய வேலை இருந்தது. 6 மணி 6:30 8 மணி வரைக்கும் அந்த பத்திரிகையை வாசிக்கணும். அவரும் என்னுடைய தாத்தாவும் அவருடைய தம்பி ஒரு சின்ன தாத்தா, அவர் 2 பேரும் வந்து உட்கார்ந்து கொள்வார்கள், என்னை வாசிக்க கொள்வார்கள். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் அதை வாசிக்க வேண்டும். அப்போ நான் நினைக்கிறேன் 6-7ஆம் வகுப்பில் இருக்கும் பொழுது தொடர்ந்து அதை வாசிக்கணும். அது ஒரு எனக்கு பெரிய கஷ்டம். ஆனால் அந்த வாசிப்பின் மூலம் எனக்கு பல இது தெரிய வந்தது, விவரங்கள், செய்திகள், அப்படியெல்லாம் பிள்ளை பெற்று கொண்டது. பட் நாங்கள் அந்த காலங்களிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பத்திரிகைகள் மிக குறைந்த, இந்திய பத்திரிகைகள் மிக குறைந்த விலையில் கிடைத்தன. அவை தமிழ் பத்திரிகைகளை விட இலங்கையில் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் மிக குறைவாக இருந்ததினால் நிறைய பத்திரிகைகள். அப்போ அந்த பத்திரிகைகளை வாசிக்கக்கூடிய எனக்கு முன்னால் இருந்த மாணவர்கள், அந்த தோட்டத்தை சேர்ந்தவர்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தோடு ஈடுபாடு கொண்டவர்கள், நிறைய பத்திரிகைகள், முரசொலி, CN அண்ணாதுரை, கருணாநிதி இவர்களுடைய எழுத்துக்களை எல்லாம் நாங்கள் சின்ன வயசுலேயே வாசிக்கக்கூடிய ஒரு இருந்தது. அது நல்ல ஒரு மனதை ஈர்க்கக்கூடிய எழுத்துகள். அவையே சிறிய மாணவர்கள், அது எங்களை போன்ற அந்த 7-8 அந்த பகுதியிலே கூட அதிகமாக வாசிக்கக்கூடிய ஒரு வந்தது. அப்போ அந்த வாசிப்போடு போன பொழுது 6ஆம் வகுப்பில் இருக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஆசிரியர் கிடைத்தார். அவர் ஒரு மலைநாட்டிலே சிறப்பான ஒரு எழுத்தாளர், நானா தியாகராஜ். அவர் படிப்பித்தார். அப்போ அவர் வந்து நன்றாக எழுதுவதை ஊக்குவித்தார். அதே போல் அடுத்த ஆண்டு 7ஆம் வகுப்பிலே நவாலியூர் நாவண்ணா செல்லத்துறை, அவரும் ஒரு பிரபல எழுத்தாளர், அவரும் அங்கே 1 வருடம் படிப்பித்தார். அதற்கு பின்னால் 7, 8, 9ஆம் ஆண்டுகள் அவர்களிலே தமிழ் இலக்கியம் படிப்பதற்கு குலசேகரம் என்ற ஒரு ஆசிரியர், அவர் நைனா தீவை சேர்ந்தவர். அவர் பிறகு வடமாகாண தமிழாசிரியர் சங்கத்தினுடைய தலைவராகவும் இருந்து இறந்து விட்டார். ஒரு நாள் என்னை பார்ப்பதற்கு என்னுடைய அமைச்சுக்கே வந்து விட்டார். அவர் மிக கடுமையானவர், நல்ல தமிழ் இலக்கியங்கள், எழுத்து இவைகளெல்லாம் நன்றாக படிப்பித்தார். அதை என்னை போல என்னோடு பலர் அந்த காலத்திலே இருந்தார்கள். மரியதாசல் போல இன்னும் ஒரு எழுத்தாளர், இந்த சாரல் நாடன், அவர் பிரபலமான எழுத்தாளர், இறந்து விட்டார். அதே போல் மூனா சிவலிங்கம், இப்பொழுதும் நிறைய எழுதி அவருடைய பெரிய பரிசுகள்லாம் வாங்க. இவர்களெல்லாம் ஒரு குழுவாக அந்த காலத்தில் எங்களால் இயங்கக்கூடிய இருந்தது. இந்த ஆசிரியர்களுடைய அதோடு ஒட்டி இன்னும் 2 ஆசிரியர்கள் நான் கட்டாயமாக குறிப்பிட வேண்டும். உண்மையிலே அவர்கள் தான், இந்த இருவரும் தான் என்னுடைய எழுத்து மற்ற எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டியாக இருந்தவர்கள். இந்த வளர்ச்சிக்கு பிரதான காரணம். ஆமாம், ஒன்று திரு சிவலிங்கம் அவர் இரா சிவலிங்கம், அவரும் இறந்து விட்டார். அதோடு ஒட்டி திருச்செந்தூர்
திருச்செந்தூரன் அவர்களும் ஒரு இலக்கிய பிரமுகர். சிவலிங்கம் அவர்கள் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் அவர் ஒரு சமுதாய பற்றாளர், சமுதாய ஈடுபாட்டாளர் என்று சொல்லுவதை விட அவர் ஒரு சமூக போராளியாக சமூகத்துக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து எங்களுக்கெல்லாம் வகுப்பு நடத்தும் பொழுது முழுக்க அந்த மலைநாட்டு பிரச்சனைகளை எங்களுக்கு எடுத்து கூறி ஒரு சமூக பற்றை விதைத்தவர். மாணவர்கள் மத்தியில் எங்களுக்கு மாத்திரமல்ல, மலையகம் முழுக்குள்ள இளைஞர்கள் மத்தியில் அவர் இளைஞர் அணியை எல்லாம் தோற்றுவித்து இந்த 2 பேரும் சிவலிங்கமும் திருச்செந்தூர் 2 பேருமே இறந்து விட்டார்கள். அவள் 2 பேருமே அங்குள்ள மாணவர்கள் மத்தியில் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்தினார், பலரை உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட உருவாக்கத்தோடு தான் நாங்கள் பல்கலைக்கழகத்துக்கு செல்ல வேண்டும். ஆகவே அது ஒரு முக்கியமான அந்த 2 பேருடையது. அதுக்காக தான் அவருடைய இறந்ததற்கு பின்னால் நாங்கள் அவரை சார்ந்த சில மாணவர்களும் அவருடைய அபிமானிகளும் சேர்ந்து அவருக்காக ஒரு சிவலிங்கம் ஞாபகார்த்த குழு ஒன்றை ஏற்படுத்தி அதனுடைய பொறுப்பாக தலைவராக நான் இப்பொழுது 18 அவர் இறந்து 2000 ஆண்டு இறந்தார். இந்த 18 ஆண்டுகளாக அவருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நினைவு பேருரை, ஒவ்வொரு வருடமும் அவருக்கான ஒரு நினைவு பேருரை நாங்கள் நிகழ்த்தி வரும். அந்த நிகழ்த்துடைய அந்த நினைவு பேருடைய தொகுப்பை கூட பேர்களெல்லாம் தொகுத்து ஒரு நூலாகவும் நாங்கள் போன வருடம் வெளியிட்டோம். அதை அவருடைய மாணவர் ஒருவர் அந்த புத்தகம் அவருடைய மலையகம் பல்பக்க பார்வை அதை பதிப்பாசிரியராக இருந்தவர் பேராசிரியர் தனராஜ், அவரும் அவருடைய மாணவர்களில் ஒருவர். அவை அவரெல்லாம் சேர்ந்து ஒரு பல பல்கலைக்கழக ஆசிரியர்கள், இலக்கியம், கலை இந்த துறைகளிலே புலமை பெற்றவர்கள், பேராசிரியர்களுடைய ஒவ்வொரு வருடமும் ஆற்றிய நினைவு பேரினுடைய தொகுப்பாகத்தான் இந்த நூல் வெளிவந்திருக்கு. சரி, அதே நேரத்தில் நீங்கள் அப்படியே பேராதனை பல்கலைக்கழகத்திலிருந்து லண்டன் போகிறீர்கள். இந்த லண்டன் லீட்ஸ் பல்கலைக்கழகத்தில் தான் உங்களுடைய MA கல்வியினை நீங்கள் கற்றிருக்கிறீர்கள். அதற்கு பிறகு நீங்கள் அப்படியே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உங்களுடைய MPhil நீங்கள் நிறைவு செய்கிறீர்கள். இந்த காலப்பகுதி எப்படியா? நீங்கள் பல்கலைக்கழகத்தை முடித்த உடனே இந்த கல்வியை நீங்கள் ஆரம்பித்து விட்டீர்களா, அல்லது இங்கே ஏதேனும் அரசு உத்தியோகத்தில்? அப்பொழுது திட்டமிடல் அமைச்சு, இந்த திட்டமிடல் அமைச்சு இருந்த பொழுது நான் முதலில் பல்கலைக்கழகத்தை படிப்பை முடித்தவுடன் எனக்கு அவங்களு உதவி விரிவுரையாளர் அல்லது டியூட்டர் அந்த பதவி கிடைத்தது. தற்காலிக ஒரு வருடம் அங்கு பேராதனை பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவுரையாளராக இருந்தேன். ஆனால் அது நியமனம், நிரந்தர நியமனம் கிடைக்கவில்லை. இருந்திருந்தால் நான் உண்மையிலே பல்கலைக்கழகத்தில் தான் இருந்திருப்பேன். எனக்கும் விருப்பமாக இருந்தது ஆசிரியர் தொழிலிலே ஈடுபாடு காட்டுவது தான். அந்த நேரத்தில் வித்யோதயா என்ற ஒரு பல்கலைக்கழகம், இப்பொழுது ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகம், அப்பொழுது வித்யோதய பல்கலைக்கழகமாக இருந்தது. இப்பொழுது கல்லணி பல்கலைக்கழகம், அப்பொழுது வித்யாலங்கார பல்கலைக்கழகமாக இருந்தது. இப்போ இந்த பல்கலைக்கழகங்களில் நான் இங்கு வந்து சேர்ந்தவுடன் எனக்கு ஒரு இந்த விசிட்டிங் லெக்சர் ஏன்னா அங்கே தமிழ் மொழி மூலம் படிப்பிப்பதற்கு அப்பொழுது போதிய ஆட்கள் இருக்கவில்லை, விரிவுரையாளர்கள் இருக்கவில்லை. அவை நான் இங்கே வந்த பிற்பாடு என்னை அவர்கள் அழைத்து அந்த 3 கொழும்பு பல்கலைக்கழகத்தில் அந்த நிலை இருந்தது. அவை அந்த பாடங்களை எல்லாம் வேலை செய்து கொண்டே தொழில் ஆற்றிக்கொண்டே விரிவுரைகளை மாற்ற வேண்டிய ஒரு வருகை தர விரிவுரைகளாக பல இருந்தது. அப்போ நான் பொருளாதாரம் படித்திருந்தாலும் சிறப்பு பாடமாக கவர்மெண்ட், இப்பொழுது அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்கிறார், பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று, அப்பொழுது கவர்மெண்ட் என்று தான் சொன்னார்கள். அந்த கவர்மெண்ட் பாடத்தில் தான் நான் சிறப்பு தேர்ச்சி பெற்றிருந்தேன். பொருளாதாரம் மற்றது பிரதான பாடம் கவர்மெண்ட். ஆக அந்த பாடத்திற்கான ஆட்கள் இங்கு இருக்கவில்லை, தட்டுப்பாடு இருந்தது. இந்த தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முதல் விரிவுரையாளர், முதல் வைஸ் சான்சலர் உபவேந்தர், MLA காதர், அவர் என்னோட ஒரு வருடம் முந்தியவர். அவரும் இதே பாடத்தை தான் படித்தார். அப்படி சிலர் படித்து அது வந்தார். பின்னால் எனக்கு பின்னால் என்னோடு இருந்தவர் அம்பலவாணர் சிவராஜா, அவரும் நானும் ஒரே விதம். நான் அமைச்சுக்கு வந்ததுக்கு பின்னால் தான் அம்பலவாணர் சிவராஜா பேராதனை பல்கலைக்கழகத்தில் நியமிக்கப்பட்டார். எங்களுடைய பேராசிரியர் இருந்தவர் AJ வில்சன். அவருடைய புத்தகங்கள் அவரால் எழுதப்பட்ட புத்தகங்கள் தான் அப்பொழுது குடியியலும் அரசியலும் என்று எல்லா மாணவர்களும் அந்த புத்தகங்கள் தான் படிப்பார். பாடநூலாக இருந்தது. அவர் ஒரு பிரபலமான பேராசிரியர். அவரிடம் கற்றிருந்ததால் இந்த கற்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் எனக்கு தொடர்ந்து இருந்தது. அப்பொழுது நான் இங்கே வந்ததுக்கு பின்னாலும் வந்த உடனேயே எங்களுக்கு அந்த வெளிநாட்டு புலமை பரிசுகள் தருவதற்கான ஏற்பாடுகள் அமைச்சிலே இருந்தது. ஆகவே அப்பொழுது இருந்தவர் என்னுடைய பணிப்பாளராக இருந்தவர் ஜெயவர்தன் என்பவர். அப்போ அவர்
அவர் பிரபலமான ஒரு கல்விமான். அவர் உடனே எனக்காக இந்த லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ் அதுக்காக ஒரு சிபாரிசு கடிதத்தை அனுப்பினார். அது எனக்கு அந்த இடத்துல எனக்கு இடம் கிடைத்தது. ஆனால் அப்பொழுது அமைச்சு எனக்கு அதுக்கான அங்கீகாரத்தை தரவில்லை. அதுக்கு அடுத்த வருடம் உடனேயே அவர்கள் கொழும்பு திட்டம், அந்த கொழும்பு திட்டத்தின் ஊடாக பலருக்கு புலமை பரிசுகள் வழங்குவார்கள். அதிலே முதல் கட்டத்தை, அந்த முதலாவது இதை திட்டமிடல் அமைச்சை தான் பெற்றுக்கொள்ளும். அங்குள்ள உத்தியோகத்தை தான் முதலாவது அனுப்புவார்கள். அப்படி அனுப்பும் பொழுது போதிய அனுபவம் உள்ள அவர்களாக தெரிவு செய்து செயலாளர்கள் அப்படி அனுப்பும் பொழுது எனக்கு அது 2-3ஆம் ஆண்டு, நான் 70ஆம் ஆண்டு அமைச்சிலே சேர்ந்தேன். 70ஆம் ஆண்டு இந்த அக்டோபர் 4-5 தான் இந்த தாத்தில் நான் சேர்ந்திருக்கிறேன். சரியாக அக்டோபர் 4ஆம் தேதி சேர்ந்து பிறகு 74ஆம் ஆண்டு. அப்பொழுது 73ஆம் ஆண்டு நாங்கள் இங்கு வேலை செய்யும் பொழுது எனக்கு அந்த இது கிடைத்தது. மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்திலும் வர சொல்லியிருந்தது, லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ் அங்கும் இடம் கிடைத்தது, லீட்ஸ் பல்கலைக்கழகம், நான் 3 பல்கலைக்கழகத்துக்கு எழுதியிருந்தேன், விண்ணப்பித்திருந்த பொழுது இந்த 3 பல்கலைக்கழகத்திலும் இடம் கிடைத்திருந்தது. ஆனால் அந்த 73ஆம் ஆண்டு எங்களை யாரையும் அவர் நியமிக்கவில்லை. அப்பொழுது பேராசிரியர் HADS குணசேகர் அவர்கள் தான் அந்த இந்த திட்டமிடல் அமைச்சினுடைய செயலாளராக இருந்தார். அது ஒரு பெரிய அந்த 73ஆம் ஆண்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அது ஒரு முக்கியமான ஒரு ஆண்டு. ஒரு பொருளாதார நெருக்கடி மிகுந்த ஒரு நாடு. இப்பொழுது மாதிரி இறக்குமதிகள் எல்லாம் தடை செய்து நாட்டிலே பெரிய பசி பஞ்சமெல்லாம் இருந்து அந்த 73ஆம் ஆண்டை அரசாங்கம் உற்பத்தி ஆண்டாக பிரகடனப்படுத்தினது, ப்ரொடக்ஷன் இயர் என்று. இந்த திட்டமிடல் அமைச்சில் உள்ள உத்தியோகத்தர்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அனுப்பி கச்சேரிகளில், இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் அப்பொழுது கச்சேரிகளில் திட்டமிடல் பிரிவுகளை ஆரம்பிக்க சொல்லி எங்களுக்காக பணித்திருந்தார்கள். அப்பொழுது எங்களை அழைத்து எங்கே செல்கிறார் என்று சொல்ல பொழுது நான் நுவரெலியா மாவட்டத்துக்கு சென்று அங்கே 2 வருடங்கள் சேர்ந்தேன். 73ஆம் ஆண்டு அங்கொழுது நான் போய் ப்ரொடக்ஷன், அதாவது உள்நாட்டில் உற்பத்தியை அதிகரித்தல். இப்பொழுது அரிசிக்கெல்லாம் சரியான தட்டுப்பாடு, கோதுமை மாவு கிடைக்கவே இல்லை, மாவே இல்லை. அந்த காலத்தில் மரண வீதங்கள் எல்லாம் அதிகமாக அதிகரித்தது. அது அதிகமாக பாதிக்கப்பட்டவர் நான் அங்கே இருந்த பொழுது தான் பார்த்தேன். இந்த தோட்டத்துறை தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. மற்ற இடங்களெல்லாம் உணவு பிரச்சனைகள் அவ்வளோ இருக்கவில்லை. கிராமப்புறங்களிலே அரிசி, நெல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதிகமாக உணவு தேவைகள் இருந்ததனால் தோட்டப்புறங்களில் தேயிலை தவிர, மரக்கறியை தவிர வேற ஒன்றும் அங்கே சாப்பிடுவதற்கு இல்லை. ஆகவே மா இல்லாத காரணத்தினால் அப்பொழுதுதான் இந்த மரவள்ளிக்கிழங்கு, மஞ்சக்காய் அவைகளை உற்பத்தி செய்ய வேண்டும் என்று அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாடு, உள்நாட்டு உற்பத்தி. இப்போ அங்கே போடப்பட்டதெல்லாம் அந்த மக்கள் எல்லாம் பெரிய சிரமப்பட்டார்கள். இன்றும் பெரியவர்கள் நினைவு கூறக்கூடிய ஒரு நிகழ்வு அந்த ஆண்டு, அதாவது உலகின் முதலாவது பெண் பிரதமருடைய காலத்தில் இந்த மாதிரி சிக்கல்கள் வந்தது. ஏன்னா அந்த பொருளாதார நெருக்கடி அப்படியா இருந்தது. உறுதியாக கூட முடியும். அந்த நாட்களுடைய மரண வீதத்தை பார்த்தால் தோட்டப்புறங்களுடைய மரண வீதம் அதிக அளவில் இருந்தது. கிட்டத்தட்ட பாரிய வித்தியாசம், தேசிய மரண வீதத்துக்கும் தோட்டத்துறையினுடைய மரண வீதத்துக்கும் பாரிய அளவு வித்தியாசம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் தான் நான் அங்கே போய் வேலை செய்வதற்காக இருந்தோம். நுவரெலியா மாவட்டத்தில் போய் இப்படி வேலை செய்த காரணத்தினால் எனக்கு ஒரு பரிசாக என்னை உடனே ஏற்கனவே எனக்கு அந்த இடம் பல்கலைக்கழகத்தில் இடம் இருந்ததால் என்னை உடனே அவர்கள் தெரிவு செய்து அனுப்பினார்கள். ஆனால் நான் மீண்டும் விண்ணப்பித்த பொழுது லீட்ஸ் பல்கலைக்கழகம் தான் என்னை உடனே ஏற்றுக்கொண்டது. ஏன்னா ஏற்கனவே LSEயும் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எகனாமிக்ஸ் மான்செஸ்டர் இருந்து இடம் இருந்தாலும் அவர் சொன்னால் மீண்டும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், விண்ணப்பிங்கள் என்று சொன்னார்கள். ஆகவே இந்த லீட்ஸ் பல்கலை ஏற்கனவே இருந்ததால் உடனே அவர்கள் எடுத்துக்கொண்ட காரணத்தினால் நான் அங்கே போய் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. திரு வாமதேவன் அவர்களே, நீங்கள் நிறைய ஆங்கில நூல்களை எழுதியிருக்கிறீர்கள். உங்களுடைய ஆரம்ப கால வாசிப்பு பழக்கம் இதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். ஆனாலும் சமூக ரீதியில் இடம்பெற்ற பல்வேறு விடயங்களை நீங்கள் இவற்றில் புகுத்தி இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது. உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், அதில் என்னிடம் ஒரு புத்தகம் இருக்கிறது, ஸ்ரீலங்கன் ரெப்ரியேட்ஸ் இன் தமிழ்நாடு, ரீஹபிலிட்டேஷன் அண்ட் இன்டகிரேஷன் என்கிற நூல். இது ஏன் எழுதப்பட்டது? இதற்கு ஒரு புலமினத்தை பார்க்குற பொழுது இந்த 83ஆம் ஆண்டு கலவரம், இங்கே ஒரு பெரிய இனக்கலவரம் ஏற்பட்டது. அந்த இனக்கலவரத்தில் ஆடிக்கலவரம், இந்த ஆடிக்கலவரத்திலே அதிக அளவில் பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன். கொழும்பிலே நான் ஒரு புது வீடு கட்டி திடீரென அதை ஒரு பெரிய அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு. அப்போ அதற்கு பின்னால் எனக்கு
அந்த 83 ஜூலைக்கு பின்னால் கிட்டத்தட்ட ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில் நான் இந்தியாவுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருந்தது. அதற்கு முந்தைய காலத்தில் நான் எனது பிஹெச்டி பட்டத்திற்காக தகவல்களை எல்லாம் திரட்டி வைத்திருந்தேன். நிறைய டேட்டாஸ் தகவல்கள் எல்லாம் ஒரு பெரிய ஆய்வு ஒன்று நிகழ்த்தி இந்த நேஷனல் சயின்ஸ் கவுன்சில் அவர்கள் எனக்கு ஒரு கிராண்ட் ஒன்று தந்தார்கள். அந்த கிராண்ட் அந்த நன்கொடையை பயன்படுத்தி தோட்டப்புறங்களில் உள்ள பல தகவல்களை எடுத்து என்னுடைய பிஹெச்டி குமாரி ஜெயவர்தன பேராசிரியர் அவருடைய வழிநடத்தலின் கீழ் நான் அந்த ஆய்வு நடத்தி கொண்டிருக்கும் பொழுது தான் இந்த 83ஆம் ஆண்டு கலவரம் வந்தது. அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி விட்டது. அப்போ நான் இங்கிருந்து குடிபெயர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது. அப்போ நான் இந்தியாவுக்கு சென்று அந்த படிப்பை அங்கே இந்தியாவில் தொடர வேண்டிய ஒரு இருந்தது. மெட்ராஸ் சென்னை பல்கலைக்கழகத்தில் எனக்கு அதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் சென்னை பல்கலைக்கழகம் என்னுடைய எம்ஏ பட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது 2 வருடம் இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அது நான் 1 வருடத்தில் எம்ஏ செய்திருந்தேன் லீட்ஸ் பல்கலை. அது 2 வருடமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முடியாத காரணத்தினால் நான் திருவனந்தபுரம் கேரளா பல்கலை அங்கு உள்ள ஒரு சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ் அபிவிருத்திக்கான கற்கை நிலையம், அது ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியோடு தொடர்புள்ள ஒரு நிலையம். அங்கு ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒரு ஆய்வு நிலையங்கள் இருக்கிறது. அந்த ஆய்வு நிலையங்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்தோடு தொடர்புடையவர்கள். அங்கு எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி இந்த மாணவர்கள் தான் இருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒன்றில் தான் எனக்கு இடம் கிடைத்தது திருவனந்தபுரத்தில். அப்பொழுது நான் இங்கிருந்து அதற்கு முன்னால் இன்னும் சொல்கிறேன், இந்த 83 கலவரம் நடந்து கொண்டிருந்த காலத்திலே நோர்வே நாட்டில் ஒரு கருத்தரங்கிற்காக என்னை அழைத்திருந்தார்கள். அப்பொழுது நானும் இங்குள்ள சில முக்கியத்தர்களும் அங்கு போய் அதுவும் ஒரு புத்தகம், அந்த கட்டுரையும் இங்கே இருந்தது ஒரு புத்தகமாக. இந்த இதுதான் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட். அதில் நாங்கள் போய் அங்கே ஒரு கட்டுரையை சமர்ப்பித்து அந்த ஒஸ்லோ பல்கலைக்கழகத்தில் இந்த கட்டுரையை சமர்ப்பித்ததற்கு பின்னால் அவர்கள் என்னை கேட்டாலும் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று. அப்போ நான் என்னுடைய படிப்பை தொடர வேண்டும் என்று சொன்ன பொழுது அதற்கான அவர்கள் ஒரு ப்ரொஜெக்ட் ஒரு செயற்திட்டத்தை கேட்டு நான் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் 1964 ஸ்ரீனிவாச சாஸ்திரி ஒப்பந்தத்துக்கு பின்னால் இங்கிருந்து கிட்டத்தட்ட இந்த மக்களில் அரைவாசி பேர் ஒரு 5 லட்சம் பேர் இந்தியாவுக்கு குடியேற்றப்பட்டார்கள், அகற்றப்பட்டார்கள், இங்கிருந்து அங்கே போனார். அவர்களை தான் அங்குள்ளவர்கள் தாயகம் திரும்பியோர் என்று சொல்வார்கள். தன்னுடைய இங்குள்ளவர்கள் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். எப்படியோ அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையாக இங்குள்ள மக்கள் அவர்கள் இந்தியர்களாக இருந்து அவர்களை இந்தியாவிலே போய் குடியேறினார்கள். அந்த இங்கு செய்ய முடியாத இவர்களை பற்றிய ஒரு ஆய்வு என்னை தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் யோசித்தேன் அவர்களை பற்றி ஒரு ஆய்வு செய்யலாம் என்று. இதை ஒரு அதை ஒரு விரிவுபடுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதற்கான நிதி உதவி எனக்கு இந்த நொராட் ஸ்தாபனம் எனக்கு தந்தது. அந்த நிதி உதவியோடு தான் என்னுடைய குடும்பத்தோடு நான் அங்கு போய் 3 வருடங்கள் இருந்தேன். அப்பொழுது அது ஒரு பெரிய அந்த இடப்பெயர்வு என்று சொல்வார்கள். அது ஒரு வகையான வரப்பிரசாதமாகவும் இருக்கலாம். சில வேளைகளில் பாதிப்பு இருந்தாலும் கூட பாதிப்புக்கு அடுத்த பக்கமும் இருக்குது. என்னுடைய குடும்பம் அங்கு போய் என்னுடைய அம்மா மனைவி பிள்ளைகள் எல்லாம் அங்கு போய் இருந்தது அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலையாக இருந்தது. இந்த கலவரத்திலே பாதிக்கப்பட்டவர் நேரடியாக பார்த்தவர்கள் அந்த நேரத்திலே என்னுடைய எல்லாமே அழிந்து இல்லாமல் போய் உயிர் ஒன்று தான் பாதுகாப்பாக இருந்தது. உயிரை தவிர அவ்வளவும் இழக்கப்பட்ட ஒரு நிலையில் அந்த குடும்பம் நான் எல்லாரும் அங்கு போக வேண்டிய ஒரு நிலையில் இருந்த பொழுது அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அமைந்ததுன்னு தான் சொல்லலாம். இந்த பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. மனைவி தாய் இவர்களெல்லாம் ஒரு தமிழ்நாட்டை சுற்றி பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். 3 வருடங்கள் நான் 3 வருடத்தில் திரும்பி வந்துவிட்டேன். ஆனால் ஒரு 5 வருடங்கள் அங்கே இருந்தார்கள். அப்போ அந்த 3 வருடங்களிலே நான் என்னுடைய படிப்பை செய்யக்கூடியதாக இருந்தது. அந்த எம்ஃபில் பட்டத்திற்காக நான் இந்த செயற்திட்டத்தோடு இந்த ப்ரொஜெக்டை செய்யும் பொழுது இதில் கூட இந்த தகவல்களை வைத்துக்கொண்டு என்னுடைய எம்ஃபில் பட்டத்தை நான் அங்கு செய்து முடித்து அந்த செயற்திட்ட அறிக்கையையும் அந்த எம்ஃபில் தீசிஸு அந்த ஆய்வு இரண்டையும் சேர்த்து தான் இந்த ஸ்ரீலங்கன் ரிப்பேட்ரியேட்ஸ் இன் தமிழ்நாட்டில் தாயகம் புரிந்தோருடைய புனர் வாழ்வு, அதுவும் அந்த மக்களோடு எவ்வாறு ஒன்றிணைக்கிறார்கள், இன்டகிரேஷன் ஒருங்கிணைவு, இந்த 2 விஷயங்கள். ஒன்று புனரமைப்பு,
அவர்களுக்கான புனரமைப்பு, ரெண்டாவது அவர்களுக்கான ஒருங்கிணை, இவ்வாறு அவர்கள் சேர்ந்தார். இன்றும் கூட அங்கு இங்கிருந்து போனாலும் அவர்களை சிலோன் அகதிகள் என்று தான் சொல்வார்கள். கிராமங்களுக்கு போய் அங்கிருந்து வந்தவர்களான அந்த சிலோன் அகதிகளாக என்று அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைவு இல்லாமல் அவர்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தான் இங்கிருக்கிற போது அவர்கள் இந்தியர்கள், இந்தியாவுக்கு போனோன்னா அவர்கள் சிலோன் அகதிகள் என்று தான் அவர்கள் அடையாளம் காணப்பட்டார்கள். அவை அவங்க சமூகத்திலே ஒரு ஒருங்கிணைப்பு இருக்கவில்லை. அதை பற்றி நான் அந்த ஆய்வு செய்கின்ற பொழுது நான் கண்டு கொண்டவைகள். அதை குறித்து அந்த ஆய்வுகளாக முடிந்தவுடன் அதை நான் ஒரு நூலாக வெளியிட்டேன். அந்த நூல் தான் நீங்கள் காட்டிய நூல். இந்த நூலில் ரீஹபிலிட்டேஷன் ஆஃப் ஸ்ரீலங்கன் ரெப்ரியேட்ஸ் கிரிட்டிக்கல், இது சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு இது நடந்தது, ஒரு கருத்தரங்கு. அப்பொழுது நான் அங்கு மாணவனாக இருந்த பொழுது திருவனந்தபுரத்திலே அந்த கருத்தரங்கிலே நான் கலந்து கொண்டேன். பேராசிரியர் சூரியநாராயணன் அவர் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்திலே, அவரும் நானும் திரு சிவலிங்கம் அவர்களும் என்னுடைய ஆசிரியர், அவரும் என்னைப் போலவே 83ஆம் ஆண்டில் பாதிக்கப்பட்டதற்கு பின்னால், அதே போல் திருச்செந்தூரன் அவர்கள் அவர்களும் இந்தியாவில் தான் இருந்தார். அவர்களெல்லாம் அங்கு அந்த தாயகம் திரும்பியவர்களுடைய மறுவாழ்வு விஷயங்களில் கூடிய அக்கறை செலுத்தி செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ திரு சிவலிங்கம் அவருடைய 3 பேருடைய கட்டுரைகளும் அங்கு வாசிக்கப்பட்டன. இலங்கையிலிருந்து நிறைய பேர் வந்திருந்தார்கள், அங்குள்ள பெரிய அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் அங்கே இருந்தார்கள். அந்த கட்டுரையைத்தான் அவர் 3ஐயும் தொகுத்து இந்த நூலாக அவர் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழில் ஒரு நூல் மலையகம் சமத்துவ அபிவிருத்தியை நோக்கி, இது எதனை மையமாக கொண்டு ஒட்டுமொத்த மலையகத்தினுடைய விவரங்களை உள்ளடக்கியதாக இந்த நூல் எழுதப்பட்டது. ஆமாம், இது நான் தொடர்ந்து எழுதிய கட்டுரைகள். 1968ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தில் இருந்த பொழுது அங்கே ஒரு இளங்கதிர் என்று ஒரு மேகசின், தமிழ் சஞ்சிகை ஒன்று வெளிவரும். அந்த சஞ்சிகைக்காக எழுதிய ஒரு கட்டுரை, தோட்டத் தொழிலாளர்கள் ஒரு பொருளாதார கண்ணோட்டம். அப்பொழுது நான் பொருளாதார மாணவனாக இருக்கும் பொழுது, கடைசி ஆண்டு இருக்கும் பொழுது அந்த எழுதிய கட்டுரையோடு தொடர்ந்து எழுதிய பல கட்டுரைகள், பத்திரிகைகள், சஞ்சிகைகள், இவைகள் எல்லாம் எழுதிய கட்டுரைகள். மற்றது அந்த ஆங்கிலத்தில் எழுதிய ஒரு சில கட்டுரைகளுடைய மொழிபெயர்ப்பையும் அதில் சேர்த்து நான் தொகுப்பாக வெளியிட்டேன். அதோடு அதில் 18 கட்டுரைகள், ஒரு 10 கட்டுரைகள் சமூகம் சம்பந்தமாகும், ஒரு 7-8 கட்டுரைகள் முக்கியமாக மலை எழுத்தாளர்களை பற்றியதாக இருந்தது. மலைநாட்டிலே வந்த நூல்களை பற்றி. இந்த நூலினுடைய தலைப்பை தான் இதற்கும் போட்டிருந்தேன். என்றால் இது ராஜலிங்கம் என்பவர், அவர் 1948ஆம் ஆண்டில் 45 சுதந்திரம் அடைந்த பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய ஒரு தலைவராக இருந்தார். தொண்டமான் தலைவராவதற்கு முன்னால் இவரும் ஒரு தலைவராக இருந்தவர். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் இவர் ஒரு மறக்கப்பட்ட ஒருவராக இருந்து விட்டார். அவருடைய நினைவு பேருரை என்று நிகழ்த்துமாறு கண்டியை சேர்ந்த சமூக நிறுவனம் ஒன்று, அபிவிருத்தி நிறுவனம் ஒன்று என்று கேட்டுக்கொண்டது. அவருக்காகத்தான் ஆற்றிய அந்த உரையை அவர் வெளியிட்டிருக்கிறார். அதற்கு அதோடு ஒட்டி அந்த இதையும் நான் அந்த புத்தகத்திலே சேர்த்ததினால், நான் நினைத்தேன் இந்த தலைப்பு எனக்கு பிடித்ததினால் இந்த புத்தகத்துக்கும் அந்த உரையினுடைய இந்த உரை நினைவு பேருரை அந்த புத்தகத்தில் இருக்கிறது. இப்பொழுது சமீபத்தில் 2-3 மாதங்களுக்கு முன்னால் அதை சிங்கள மொழியிலே மொழிபெயர்த்து அந்த கதையை இப்பொழுது மலையக கதைகள், அதாவது வத்துக்கரை தமிழ கட்டிக்கத்தான், வத்துக்கரை தமிழ கட்டுக்கர் என்று இதிலே என்னுடைய கதையும் அந்த கதையும் இதில் சேர்த்திருக்கிறார். அது எனக்கு ஒரு பெரிய. அப்புறம் நான் இந்த கதைகள்லாம் எழுதும் பொழுது எனக்கு ஒரு 19 வயது தான். 19 உங்களுடைய கதை நான் 19 வயது தான் இருக்கு. 19 இப்போ நான் பல்கலைக்கழகத்துக்கு நுழைவதற்கு முன்னால், நான் பல்கலைக்கழகம் சென்றதற்கு பின்னால் இந்த கதைகள் எழுதுவதை நிறுத்திவிட்டேன். என்ன கதைகள் எழுதுவது கிடையாது. ஆனால் அந்த இலக்கிய நூல்கள், அதை பற்றி விமர்சனம் செய்வது, அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வது, இப்படிப்பட்டதை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வந்து இன்னமும் செய்கிறேன். அதுக்கான சந்தர்ப்பங்களும் கிடைத்து கொண்டிருக்கிற. நூல்கள் தந்தால் அதை பற்றி மதிப்புரைகள் எழுதுவது, இந்த விஷயங்கள் இருந்தது. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சில மறக்க முடியாத புகைப்படங்களை நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அந்த புகைப்படங்களை பார்த்து நீங்கள் கதை சொல்ல வேண்டும். சிறிய நேரத்தில் நீங்கள் அந்த புகைப்படங்கள் என்ன சொல்கிறது, அந்த காலப்பகுதி என்பது போன்ற. இது என்னுடைய தந்தையார் அவர்கள் இந்தியாவுக்கு ஒரு தடவை ஒரு யுனிடோ கான்ஃபரன்ஸ் மகாநாட்டுக்கு சென்ற பொழுது அங்கு அப்பொழுது பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையாரை சந்தித்த ஒரு நீங்களே அது நான் தான். ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உங்களை போல வேறு சிலர் என்னை கேட்டிருக்கிறார்கள். அது ரஜினிகாந்த் செய்தார். அடுத்த புகைப்படம் இது என்னுடைய 3 பையன்கள், மகன்கள். இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அந்த மூத்தவர் சிட்னியில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார்கள். இரண்டாவதால் அமெரிக்காவில். அவர் 2 பேரும் அந்த ஐடி, அந்த
மற்றவர் இளையவர் இப்பொழுது இந்தியாவில் இந்த சென்னை அப்போலோ வைத்தியசாலையில் டாக்டராக கிளம்பிட்டார். இது நான் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற அந்த நினைவுகள். இது ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் என்னுடைய தீசிஸ் இருந்த பொழுது அங்கே நான் போய் அதை தேடி பார்த்து அந்த தீசி அங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த ரீஹாபிலிட்டேஷன் அந்த நான் எம்ஃபில் பட்டத்திற்காக சமர்ப்பித்து அதுதான் அந்த புகைப்படம். அடுத்த புகைப்படம் இது நான் அந்த லீட்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு போய் பிறகு நான் அந்த படங்கள் எல்லாம் வைத்திருந்ததெல்லாம் அந்த 83 கலவரத்தோடு எல்லாமே இல்லாமல் போயிட்டது. இது நான் லண்டன் சென்றிருந்த பொழுது என்னோட மகன் லண்டனில் இருந்தார், 2வது மகன். அந்த நேரத்தில் போன பொழுது நான் இந்த லீட்ஸ் பல்கலைக்கழகத்துக்கு போக வேண்டும் என்றால் என்னுடைய மகன் அழைத்து கொண்டு அந்த படம் தான் அந்த லீட் பல்கலைக்கழகத்தில் பிடித்த படம். என்னுடைய மனைவியும் மருமகளும். இது என்னுடைய குடும்பம், பேரப்பிள்ளைகள் எல்லாம், 3 பிள்ளைகள், வைஃப் எல்லாம். இது சிட்னி அங்குள்ள அந்த ஒரு நினைவு இந்த ஆஸ்திரேலியா. இது லண்டன் அந்த தேம்ஸ் நதிக்கரையிலே என்னுடைய 2வது மகனும் அந்த பேத்தியும் இந்த படம். இது நான் ஒரு சர்வதேச மாநாடு ஒன்றிலே இலங்கை சார்பாக கலந்து கொண்ட பொழுது பிடித்த படம். இது நான் அந்த அமெரிக்காவிலே ஒரு பயிற்சி அந்த ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட் செயற்திட்ட முகாமைத்துவம் 3 மாதம் ஒரு பயிற்சி பாஸ்டன் அங்கே ஒரு நினைவு அங்கே அதை முடித்து கொண்ட பொழுது எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த படம். இது என்னுடைய அம்மா தாயார். உங்களுடைய தாயாரனுடைய தகப்பனாருடைய புகைப்படங்களை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன ஞாபகம் வருகிறது? அது இல்லை என்றது அவ்வளோதான். என்னால் என்னுடைய அம்மா தான் என்னை வளர்த்தெடுத்தது. நான் பல்கலைக்கழகத்தில் இருக்கும் பொழுது என்னுடைய அப்பா இறந்து விட்டார். ஒரு 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 துக்ககரமான ஒரு நிகழ்வு அது. ஒரு மண் சரிவு ஏற்பட்ட பொழுது 1966ஆம் ஆண்டு பெரகலை அதுக்கு பக்கத்தில் தான் அந்த மீரியபத்தி கொஸ்லாந்த அதுக்கு கொஞ்சம் ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி பெரகலை ஹப்புத்தலை கொஞ்சம் அந்த ஒரு பெரிய மண் சரிவு. நான் நினைக்கிறேன் அந்த தான் அந்த ஆரம்ப கால மண் சரிவுகள். அதில் என்னுடைய குடும்பம் என்னுடைய அம்மாவை தவிர என்னையும் தவிர மற்றவர்கள் எல்லாம் அதிலிருந்து என்னை முழுக்க வளர்த்தெடுத்தது என்னுடைய அம்மா தான். இன்று வாமதேவன் என்றொரு மலையகத்தினுடைய சிறந்த கல்விமான், அதே நேரத்தில் சிறந்த புத்திஜீவி, பல உயர் பதவிகளை வகிக்கின்ற பெருமை அந்த தாயாரினால் உங்களுக்கு கிடைத்த வரமாக அமைந்திருக்கிறது. சார், இந்த நினைவுகள் இப்படி இருந்தாலும் நீங்கள் உங்களை பார்த்து மகிழ்ச்சி கொள்கின்ற பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். அதிலும் நீங்கள் சாதாரணமாக ஒரு கல்விமானாக இல்லாமல், அரசியல் ஒரு பதவி வகித்தவராக இல்லாமல், பல்வேறு அமைச்சுக்களில் நீங்கள் பணிபுரிந்திருக்கிறீர்கள். அதுவும் ஒரு அமைச்சினுடைய செயலராக வருவது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. சமுதாய அபிவிருத்தி, தோட்ட உட்கட்டமைப்பு, வீடமைப்பு அமைச்சினுடைய செயலராக இருந்திருக்கிறீர்கள். அதே போன்று மீள்குடியேற்ற அபிவிருத்தி அமைச்சினுடைய ஆலோசகராக நீங்கள் நீண்ட காலம் பணியாற்றியிருக்கிறீர்கள். இப்பொழுது மலையக புதிய கிராமங்கள் அமைச்சினூடாக மலையகத்துக்கு மிகச்சிறந்த சேவைகளை செய்து வருகிறீர்கள். இந்த அனுபவம் அது முக்கியமாக இந்த நான் ஓய்வு பெற்றதற்கு பின்னால் எனக்கு கிடைத்த சந்தர்ப்பம் உடனடியாகவே அப்பொழுது புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது அந்த இந்த மீள்குடியேற்ற அமைச்சு. அந்த அமைச்சர் எப்படியோ என்னை பற்றி அறிந்து என்னை அழைத்து எனக்கு உதவி செய்ய முடியுமா என்று கேட்டார். கேட்ட உடனே நான் என்று சொன்னேன். உடனே அவர் அமைச்சரவை பத்திரத்தை தாக்கல் செய்து என்னை ஆலோசகராக நியமித்து கொண்டார். அப்பொழுது ஒரு காலம், அப்பொழுது பெரிய பிரச்சனையான காலம் அது. அந்த காலத்தில் அவரோடு இணைந்து அந்த அப்பொழுது மட்டக்களப்பு பகுதியில் கிழக்கு மாகாணத்தில் அப்பொழுது ஓரளவுக்கு போர் நின்று இருந்த காலம். அவர்களை மீள்குடியேற்ற பற்றிய ஒரு தேவை இருந்தது. அதுவும் அதே போல் 2009ஆம் ஆண்டு அந்த போர் நிறைவுக்கு வந்த பின்னால் அந்த மக்களை அவர்களை எல்லாம் அந்த மன்னார் வவுனியா பக்கங்களில் மெனிக் ஃபார்ம் என்று ஒன்று இருந்தது. அதை அங்கே வந்து அவர்களை அவர்களை வந்து குடியமர்த்தி அவர்களுக்கான
பல வேலைகள் அவருக்கான நிவாரண வேலைகள் எல்லாம் செய்கின்ற பொறுப்பு அந்த அமைச்சிடம் இருந்தது. அப்பொழுது ஒரு UNHCR ஐக்கிய நாடுகள் அகதிகள் அமைப்பு செயலாளர் அவர்களுடைய அனுசரின் பேரில் ஒரு செயற்திட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த செயற்திட்ட பணிப்பாளராக ப்ரொஜெக்ட் டைரக்டராக நான் கடமையாற்ற வேண்டிய ஒரு நிலை இருந்தது. கிளிநொச்சி, முல்லைத்தீவு இங்கிருந்து தான் அதிகமான பேர் 3 லட்சம் பேர் வந்திருந்தார் அந்த நேரம். அவர்களெல்லாம் அந்த மெனிக் ஃபார்மில் அவர்களுக்கான போதிய வசதிகள் எல்லாம் செய்து கொடுக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு சவால் மிக்க ஒரு விடயமாக இருந்தது. அது காரணம் இந்த ரீஹபிலிட்டேஷன் இந்த விஷயத்தில் நான் அந்த பெற்ற ஒரு பயிற்சி தான் எனக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தது. அந்த கல்வி புலமையோடும் மற்றது இந்த மக்களுக்காக ஒரு செய்ய வேண்டும் என்றும் ஒரு இருந்த காரணத்தினால் அந்த வேலையை நான் செய்யக்கூடியதாக எனக்கு கடமையாக இருந்து செய்யக்கூடியது. அது அந்த அமைச்சருக்கு அதிகமாக என் மேல் ஒரு விருப்பம் ஏற்பட்டது காரணத்தினால் அந்த பணிகளை துரிதகதியில் நிறைவு செய்வது. பிறகு நான் செய்து கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இன்னும் ஒரு பொறுப்பு வந்துவிட்டது. இந்த நான் நான் செயலாளராக இருந்த பொழுது இந்த மலைநாட்டு அபிவிருத்திக்கான ஒரு 10 ஆண்டு திட்டத்தை உருவாக்குவதில் செயற்பட்டிருந்தேன். அது நிறைவு பெறாமல் இருந்தது. அப்பொழுது UNDP அது தங்களுடைய அந்த திட்டத்தை வழிநடத்துவதற்கான ஒரு ரோட் மேப், ஒரு வழி படம் ரோட் மேப் ஒன்று உருவாக்க வேண்டும் என்று கேட்டு அவர்கள் விண்ணப்பித்திருந்தார்கள். நானும் விண்ணப்பித்தேன். எனக்கு அவர்கள் என்னை தெரிவு செய்தார். ஏன்னா நான் அதை உருவாக்கிய காரணத்தினால், அது உருவாக்குவதில் பங்கு செலுத்திய காரணத்தினால் இந்த ரோட் மேப்பை உருவாக்குவதற்கும் என்னை அவர் தெரிவு செய்திருந்தனால் அப்பொழுது என்னை அவர் அந்த அமைச்சர் ரிசார்ட் பதினி அவர் விடவில்லை. மீள்குடியேற்ற அமைச்சர் கைத்தொழில் வாணிப அமைச்சராக மாற்றம் பெற்று சென்று விட்டார் 2010ஆம் ஆண்டுக்கு பிற்பாடு. அப்பொழுது இருந்தாலும் அவர் அந்த முஸ்லீம் இடம்பெயர்ந்த முஸ்லிம்களுடைய பிரச்சனைகள் கூடிய அக்கறை செலுத்தி வந்தார். அதற்கு உதவி செய்வதற்காக ஒரு குழு ஒரு குழுவை ஏற்படுத்தி ஒரு பிரிவை ஏற்படுத்தி அந்த பிரிவுக்கு உதவி செய்யுமாறு என்னை அழைத்து அவரோடு கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் மீண்டும் அந்த தொழிலை எனக்கு தொடரக்கூடிய இருந்தது. அது அவர்களை மீள் குடியேற்றுவதற்கான ஒரு இறுதியாக கிட்டத்தட்ட 14ஆம் ஆண்டு அளவில் நான் அவருக்கான ஒரு திட்டம் ஒன்று தயாரித்தோம். ரீஹபிலிட்டேஷன் பிளான் ஃபார் த ரீசெட்டில்டு முஸ்லீம் அந்த டிஸ்பிளேஸ் முஸ்லிம் வெளியேற்றப்பட்ட முஸ்லீம்களுக்கான ஒரு திட்டம் உண்டு, ரீஹபிலிட்டேஷன் புனரமைப்பு. ஆனால் ஏன்னா அதில் இன்னொரு பிரச்சனை இருந்தது என்றால் ஒரு கிராமத்திலே வெளியேறிய மக்கள் ஒரு இருக்க முஸ்லீம்கள் அங்கே தொடர்ந்து வாழ்ந்தவர்களும் இருந்தார்கள், குறிப்பாக தமிழர்கள். அவர்கள் பொருளாதார ரீதியாக அதிகம் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆகவே இங்கிருந்து போனவர்களுக்கு மாத்திரம் சில உதவிகளை செய்கின்ற பொழுது அங்கு இருந்தவர்களுக்கும் இவர்களுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடுகள் தோன்றக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. பிறகு அது ஒரு மீள்குடியேற்ற திட்டம், ரீசெட்டில்மெண்ட் அல்லது ரீஹாபிலிட்டேஷன் பிளான் என்று சொல்லாமல் ஒரு அபிவிருத்தி திட்டம், வில்லேஜ் டெவலப்மெண்ட் பிளான் என்று அதை மாற்றி இந்த 2 பேரையும் சேர்த்து உருவாக்கக்கூடிய ஒன்றை நாங்கள் உருவாக்கினோம். அதற்கு பின்னால் இப்பொழுது சமீபத்தில் 2015ஆம் ஆண்டுக்கு பின்னால் அதன் அடிப்படையில் ஒரு செயலணி ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது, ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ். அந்த அமைச்சரின் தலைமையின் கீழ் அது மீள்குடியேற்ற அமைச்சரினுடைய ஈடுபாட்டோடு அவர்கள் ஆரம்பித்து செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு அடித்தளமாக இந்த திட்டம் பாவிக்கப்படுகிறது என்பதை அறிகிற போது எனக்கு உண்மையிலே ஒரு மகிழ்ச்சி. அதோடு வேலை செய்தவர்கள் என்னோடு அடிக்கடி தொடர்பு கொள்வார்கள். அமைச்சரும் என்னோடு சில வேளைகளில் சில விடயங்களை கலந்து பேசுவார். அதே நேரத்தில் ஒரு சவாலான விடயம் மலையக அபிவிருத்தி அதிகார சபை என்று மிக நீண்ட காலமாக வார்த்தைகளால் மாத்திரம் சொல்லப்பட்டு வந்த ஒரு விடயத்தை நீங்கள் செயற்படுத்தி இருக்கிறீர்கள், அதனை யதார்த்தபூர்வமாக்கி இருக்கிறீர்கள். மலைநாட்டு புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை, இது எப்படி சாத்தியமாயிற்று ஐயா? இதற்கான பகைப்புலத்தை பார்க்கும் பொழுது இந்த மஹிந்த சிந்தனை அந்த காலத்தில் அதற்கு முன்னால் இந்த அமைச்சு ஒரு 3 ஆண்டு திட்டத்தை உருவாக்கியிருந்தது, கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டுக்கு முன்னால். அப்போ அந்த மஹிந்த சிந்தனையில் ஒரு வரி இருந்தது, இந்த 3 ஆண்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு உட்கட்டமைப்பு அதிகார சபை ஒன்று உருவாக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார்கள். இப்போ அந்த வசனம் இருந்தது. ஆனால் அந்த 2006ஆம் ஆண்டு அமைச்சு உருவாக்கப்பட்டவுடன் ஒரு அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அமைச்சரவை சமர்ப்பிக்கப்பட்ட பொழுதே அது நிராகரிக்கப்பட்டு விட்டது. அவர்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அமைச்சரவைக்கு போன பொழுது அது நிராகரிக்கப்பட்டது, வாக்குகளுக்காக மாத்திரம் அப்படி போயிட்டு. பிறகு எனக்கு நாங்கள் இந்த
புதிய நல்லாட்சி அரசாங்கம் அல்லது அந்த புதிய அரசாங்கம் வந்த பொழுது 2015ஆம் ஆண்டு அந்த நான் முன்னரே குறிப்பிட்டது போல் அந்த 10 ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமல் செயற்பாட்டோடு இருந்துவிட்ட காரணத்தினால் அது மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. நான் பிறகு ஐக்கிய நாடுகள் அமைப்போடு தொடர்பு கொண்டு அந்த UNDP-யோடு தொடர்பு கொண்டு அவர்கள் உடனே ஆதரவளிக்க தயாராக இருந்தார்கள். அவர் மீண்டும் அதை புதுப்பிப்பதற்கான முயற்சிகள் செய்து வந்து அது அமைச்சருடைய அங்கீகாரம் பெறப்பட்ட பொழுது அதை நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு நிர்வாக பொறிமுறை அமைச்சிடம் இருக்கவில்லை. எனவே இந்த அமைச்சே வந்து 2010ஆம் ஆண்டிலிருந்து அது இல்லாமலாக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் பொருளாதார அமைச்சு ஒன்று உருவாக்கப்பட்டது. அதுக்கு முன்னால் இருந்த தோட்ட உட்கட்டமைப்பு அதனால் உள்வாங்கப்பட்டு அந்த அமைச்சே இல்லாமல் போய்விட்டது. அவை அதில் இருந்த ஆழ்பலங்கள் அதனுடைய உத்தியோகத்தர்கள் அதற்கான நிதி வளங்கள் ஒன்றும் அந்த அமைச்சுக்கு இருக்கவில்லை. ஆகவே இது ஒரு புது அமைச்சாகத்தான் உருவாக்கப்பட்டது. ஆரம்பத்திலே பிளான்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அமைச்சு என்று தான் இருந்தது. தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சு என்று தோட்ட உட்கட்டமை அல்லது தோட்ட வீடு இருந்தது. பிறகு அது ஜனவரி மாதம் 2015 பிறகு அந்த ஆகஸ்ட் மாதம் பொது தேர்தலுக்கு பின்னால் இதனுடைய பெயர் மாற்றப்பட்டது. இப்பொழுதுதான் அந்த மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு அந்த வீடமைப்பு என்ற சொல் நீக்கப்பட்டு புதிய கிராமங்கள் என்று வந்தது. இப்போ புதிய கிராமங்கள் என்று சொல்லுகிற போது வீடுகள் தான் அங்கு அச்சாணியாக அடிப்படையாக இருந்தது. இந்த வீடுகளை அமைத்து விட்டால் அது கிராமமாக மாறிவிடாது. அப்போ அமைச்சு வீடுகளை கட்டும் ஒன்று. அந்த வீடுகளை உள்ளடக்கி மற்ற வசதிகளை எல்லாம் கொடுத்து அது ஒரு கிராமமாக வளர்த்தெடுக்க வேண்டிய டெவலப்மெண்ட் அதை அபிவிருத்தி செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருந்தது. அந்த வகையில் தான் இந்த அதிகார சபை நியாயப்படுத்தப்படுகின்றது. இதனோடு சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் மலையக மக்களுடைய நன்றிகள் என்றென்று முறித்தாகும். அதில் ஒரு பிரதான பங்கினை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அந்த பகுதியில் கல்வி கற்ற ஒரு கல்விமானாக நீங்கள் இன்றளவும் சமூகத்தில் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறீர்கள். அதனூடாக உங்களுடைய சமூகத்துக்கு மதனத்தில் இந்த நாட்டுக்கு நீங்கள் அளப்பரிய சேவைகளை செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய எழுத்துத்துறையும் இன்னும் பல நன்மைகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. உங்களுடைய இலக்கத்துறை ஆர்வமும் இன்னும் பலரை புடம்போட்டு கொண்டிருக்கிறது. இவ்வாறு பல சேவைகளை செய்த திரு வாமதேவன் அவர்கள் இன்றைய தினம் இந்த ஞாபகம் வருதி நிகழ்ச்சியில் பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தார். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. சாதாரணமாக யாரும் உருவாகி விடுவதில்லை, அவர்களாகவே அதன் உருவாகுவதற்கான ஆணிவேரை தேடி அந்த பயணத்தை சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த வகையில் திரு வாமதேவன் அவர்களுக்கு இலங்கை வரலாற்றில் ஒரு மிக முக்கியமான இடம் இருக்கிறது. மலையக வரலாற்றிலும் மிக முக்கியமான இடம் இருக்கிறது. உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, உங்களுடைய பெருமதியான நேரத்தை ஒதுக்கி ஞாபகம் வருது நிகழ்ச்சியில் உங்களுடைய பழைய நினைவுகளை எங்களோடு மீட்டி பார்ப்பதற்கு வருகை தந்தமைக்காக மீண்டும் எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் தந்ததற்காக நானும் உங்களுக்கு ஒரு நன்றியை செலுத்த வேண்டும். என்னடா என்னுடைய ஞாபகத்தை மீட்டு பார்ப்பதற்கு ஒரு பெரிய ஒரு சந்தர்ப்பம். இவைகளெல்லாம் மறக்கப்பட்ட விடயங்கள், ஆனால் மறக்கக்கூடாதவைகள். ஆனால் அதை மீண்டும் மீண்டும் பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் அளித்தமைக்கு நான் மீண்டும் ஒரு முறை உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வதற்கு முன் நன்றி செலுத்திக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம்.